சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களுக்கு ஒரே நாளில் அனுப்பப்பட்ட ரூபாய் 3000 அடித்த ஜாக்பாட். இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சென்னை நாடு முழுக்க பல லட்சம் ஊழியர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் ரூபாய் 3000 தொகை வரவு வைக்கப்பட்டு உள்ளது. புதிதாக வேலைக்கு சேரும் ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நிறுவனம் சார்பாக இபிஎஃப்ஓ கணக்கு தொடங்கப்பட்டு உள்ளது. தொழிலாளர் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையின்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓ சுமார் 12 லட்சம் புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நவம்பர் மாதத்தில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இபிஎஃப்ஓ புதிதாக இணைத்த உறுப்பினர்களின் கணக்கில் குறைந்தபட்சம் ரூபாய் 3000 செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தொழிலாளர் உறுப்பினர் துறையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களின் முதல் வருங்கால அமைப்பு நிதியை செலுத்தப்படுகிறது. மேலும் அனைத்து துறைகளிலும் புதிதாக பணியமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சார்பில் 3000 வரை அரசு வழங்கப்படுகிறது. இபிஎஃப்பின் புதிய செய்தி மூலம் முதல் முறையாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு 1 மாத சம்பளத்தை மத்திய அரசு 3 தவணைகளில் அவர்களின் இபிஎஃப்ஓ கணக்கில் செலுத்தும். இதன் மூலம் அதிகபட்சம் 15,000 வரை மத்திய அரசு செலுத்துகிறது. இதற்கான தகுதி வரம்பு மாதத்திற்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் மாதத்தில் இபிஎஃப்ஓவில் இணைந்த 10 லட்சம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் 3000 வரை பிஎஃப் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். இது அவர்களின் தனிப்பட்ட வங்கி கணக்கிற்கு செலுத்தும் பிஎஃப் கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும். இபிஎஃப்ஓவில் இணைந்த 13 லட்சம் உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ தற்போது பல முக்கியமான மாற்றங்களை செலுத்தப்பட உள்ளது. இனி இபிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலம் எளிதாக எடுக்க முடியும். தற்போதுள்ள சிக்கல்களை நடைமுறையை தவிர்த்து ஏடிஎம் மூலம் பணம் எடுக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பில் வருங்கால வைப்பு நிதி விவரங்களை அணுகுவதையும் பிஎஃப் கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகிறது. முன்பு இபிஎஃப் பணத்தை அணுகுவது கடினமாக இருந்தது. பல சமயத்தில் இணையதளம் செயல்படாது பல சேவைகள் பெற முடியவில்லை. இபிஎஃப்ஓ சேவைகளை எளிதாக்கும் வகையில் தற்போது பல மாற்றங்களை கொண்டு வரப்பட்டுள்ளது. பாஸ்புக் சேவை மூலம் இபிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும். அத்துடன் வேலை மாற்றங்களுக்கு தேவையான பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களை வெளிப்படைத்தன்மையும் அதிகரித்து புகார்களை குறித்து சேவை மூலம் இபிஎஃப் இருப்பை விரைவாக சரிபார்க்க முடியும். அத்துடன் வேலை பரிமாற்றுபவர்களுக்கு தேவையான பரிமாற்று சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து புகார்களை குறித்து பிஎஃப் கணக்குகளை பெறுவதை எளிமையாக்கும். இதுவரும் ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் பங்களிப்பில் மற்றும் திரும்ப பெறும் விவரங்களை தான் பாஸ்புக் உள்நுழைவு வேண்டியிருந்தது. பாஸ்புக் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் இந்த தகவலை நேரடியாக பெறலாம். இபிஎஃப் பாஸ்புக் லிட் தனித்தனி போல்டர்களில் மாற வேண்டிய அவசியமின்றி ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃப்ஓ விவரங்களை அறிய உதவுகிறது. பிஎஃப்பின் இருப்பு, எடுப்பு தொகை, அதாவது எடுக்கக்கூடிய தொகை மற்றும் ஓய்வூதிய தொகை போன்ற விவரங்களை எளிதாக அறிந்து கொள்ளலாம். விரைவான பதிவுகளை விரும்பும் பயனாளர்கள் பழைய தளத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக, ஒரு மென்பொருள் பொறியாளர் தனது புதிய நிறுவனத்தில் எத்தனை மாதத்திற்கான பிஎஃப் பங்களிப்பை செலுத்தியுள்ளது என்பதை சரிபார்க்க முன்தனி பாஸ்புக் போல்டரில் உள்நுழைய வேண்டும். தற்போது ஒரே உள்நுழைவின் மூலம் அனைத்து விவரங்களையும் உடனடியாக சரிபார்த்து நேரத்தையும் பண உளைச்சலையும் மிச்சப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.